ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு ஓடம்போக்கி யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் ஓகேவா. இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்னால் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கம்பெனியில் ரொம்ப முக்கியமே ஸ்டாக்கு தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓகேவா. அப்படியாப்பட்ட ஸ்டாக் இல்லை அப்படின்னா அந்த கம்பெனி வந்து ரன் பண்ண முடியாது. ஸோ அந்த ஸ்டாக்கை வந்து தனக்கு தேவைப்படுற மாதிரி என்ன பண்ணும் அப்படின்னா திரும்ப ஆர்டர் பண்ணி வச்சுக்கிறது அந்த கம்பெனியோட ரெஸ்பான்சிபிலிட்டி ஓகேவா. அதில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த டைப்புக்கு பேர் தான் எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டின்னு பேர். எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டின்னு பேர். இதோட ஷார்ட் ஃபார்ம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இஓக்யூன்னு சொல்லுவோம் ஓகேவா. இந்த இஓக்யூன்னா என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு கம்பெனிக்கு தேவைப்படுற ஸ்டாக்கை வந்து ரீஸ்டாக் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு நம்மளால் வந்து ஆர்டர் போட முடியாது. ஸோ அப்போ வந்து அந்த குவான்டிட்டிஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத வந்து நம்ம டிசைட் பண்ணோம் அப்படின்னா அதுக்குன்னு சில ஃபார்மேட் வந்து தேவைப்படுது. ஸோ அப்படியேப்பட்ட டயத்தில் கம்பெனிஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் தான் இந்த எக்கனாமிக் ஆர்டரிங் குவான்டிட்டின்னு பேர். தட் இஸ் இஓக்யூ ஓகேவா. ஸோ இந்த இஓக்யூக்கு வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஃபார்முலா இருக்குது. இஓக்யூ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 2AB/CS பேர் ஓகேவா. இதில் ஏன்றது என்ன அப்படின்னா ஆனுவல் கன்சம்ஷன்னு பேர். அதாவது 1 இயருக்கு எவ்வளோ மாதிரியான ப்ராடக்டை வந்து நம்ம கன்சியூம் பண்ணுறோம் அப்படின்றத வந்து தெரியணும். நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா பீன்றது வந்து பையிங் காஸ்ட்டு பர் ஆர்டர் ஓகேவா. நம்ம வந்து எவ்வளோ பையிங் காஸ்ட்டு வந்து ஒரு ஒரு குவான்டிட்டிக்கு நம்ம வந்து ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்றது வந்து நமக்கு தெரியணும். ஸோ வந்து அந்த ப்ராடக்டோட பையிங் காஸ்ட்டுன்றது தான் அந்த பி. சின்றது வந்து காஸ்ட்டு பர் யூனிட். அந்த யூனிட்டோட ஆக்சுவல் ப்ரைஸ் என்னவாக இருக்குது. எஸ் வந்து என்னென்னா ரொம்பவே முக்கியம், ஸ்டோரேஜ் அண்டு கேரியிங் காஸ்ட். ஸ்டோரேஜ் அண்டு கேரிங் காஸ்ட் ஓகேவா. இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த ஃபார்முலா. தட் இஸ் ரூட் ஆஃப் 2AB/CS.